யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேப்டாப்போட ஸ்க்ரீனில் எப்படி 3Dயில் எல்லா ஆப்ஷன்ஸையும் கொண்டு வரதுன்றது தான். என்னடா இவன் எந்த ஆப்ஷனுமே வச்சிடல, இதில் வேறு நம்மளுக்கு எப்படி 3D ஆப்ஷனில் கொண்டு வர போகிறான்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் வாங்க. இந்த ஆப்போட லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் சொன்ன ஆப். ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ரன். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்பிளேல நீங்கள் எதையும் வைக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் இதுக்குள்ளாரே கொண்டு வந்துடலாம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லோட முடிச்ச பிறகு மேலே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். இதுதான் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ். என்னடா இதில் ரீசைக்கிள் பின் மட்டும் தானே இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர்லாம் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? அதையும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இதில் வெதர்ஸ், கம்ப்யூட்டரோட கீழே மானிட்டரைசேஷன் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் மேலே கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி ரிமூவ் அப்படின்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது க்ளீன் ஆகிடும். இதோட எஃபெக்ட், கிளியர் பண்ணுறதுக்கான எஃபெக்ட், வர வைக்கிறதுக்கான எஃபெக்ட், இது எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதோட டாஸ்க், இப்போ என்னென்ன ஆப் ரன் ஆகிட்டுருக்கு, இதோட தீம்ஸ் அண்டு குவிக் உடனே எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ், ரீசெண்டாக நம்ம ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ், கேன்சல் கொடுத்துருவோம். டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ், மெயின் மெனு, இதில் மேலே இருக்கிறது எல்லாமே இதில் காட்டும். இது பேட்டரி பர்சன்டேஜ், டேட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். கீழே ஐட்டம்ஸில் போய் இன்டர்நேஷ்னல், அதில் போய் டெஸ்க்டாப், இதில் மை கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போது மை கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போயிடும். இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் தீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் ஒவ்வொரு தீமாக நீங்கள் கூட மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு மொத்தமாக நீங்களே தான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய் மேனேஜர் போங்க. ஒன் மினிட். மேனேஜர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். சாரி, இதில் செட்டிங்ஸ், this one, இந்த ஆப்ஷன்ஸ் தான். இதில் எஃபெக்ட்ஸ், தீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னா ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். பிளர் செட்டிங், நீங்கள் உங்கள் இதை பிளரிங்காக வச்சுக்கணும்னா கலர் ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு.
இதில் நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கொடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் மாறும். ஓகேவா? அதுக்கடுத்தது எஃபெக்ட்ஸ். இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது டெலீட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாறிக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். லான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்க வேண்டிய எஃபெக்ட்ஸ் இது எப்படி வச்சுக்கிறேன். அட்டாச் எஃபெக்ட்ஸ் இதை நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது டெலீட் பண்ணும்போது இருக்க வேண்டிய எஃபெக்ட்ஸ் அதையும் நான் இதெல்லாம் எப்படி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். பிளர் கலர் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் இதை ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஐகான்ஸோட சைஸ் அதோட இது லென்த் எல்லாத்தையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லென்த் பிரெட் எல்லாத்தையும் நீங்களே இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட வித்தோட சைஸ் இதில் இன்னொரு சைஸை கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இதை அப்ளை பண்ணி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டன் ஆகிடும். தேவையில்லைன்னு நீங்கள் அந்த கிளிக்கை எடுத்து கொடுத்துக்கலாம். அப்புறம் சம்திங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மேலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்பிளேல வச்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம், இல்லைனா ஹிடன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஆப் 3Dயில் காமிக்கிறது ரொம்பவும் நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் அதுக்கான நம்ம வச்ச எஃபெக்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்படியே ஒர்க் பண்ணிப்பாங்க. ரிமூவ் பண்ணனா அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,